அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு உனக்கு புரியுதா? ஏற்கனவே அடிபட்டு வந்திருப்பாரு, திரும்பவும் அடிக்க வேணாமேன்னு நினைச்சிருப்பாங்க. டேய், அது இல்லடா இடியட். அவ கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்காடா. என்ன அவ மனசுல புருஷனா ஏத்துக்கவும் தயாராயிட்டா. என்ன மாமா சொல்றீங்க? உங்க 2 பேருக்கும் திருட்டு கல்யாணம் நடந்துட்டா மாதிரியும், இதுவரைக்கும் புருஷனா ஏத்துக்காத எங்க அக்கா இனிமேல் தான் ஏத்துக்க போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்லடா, லவ்வர்னு சொல்றதுக்கு பதிலா வாய் தவறி புருஷன்னு சொல்லிட்டேன். ஆனா ரெண்டுத்துக்கும் எதுவும் பெருசா வித்தியாசம் கிடையாதுல்ல. தாலி கட்டினா புருஷன், தாலி கட்டலன்னா லவ்வர். இது எல்லாமே சொசைட்டிக்காக தானடா. ஆனா நான் இப்ப லவ்வரா இருந்தாலும் அவ புருஷனா நினைச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். புருஷனா மாறினாலும் நான் அவ லவ்வரா தான்டா இருக்கேன். இத பாரு, நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? புரியுது மாமா, உங்க மூளை குழம்பிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இதுக்கு மேலேயும் நான் இங்க நின்னு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நான் சாப்பிட்டு படுத்து தூங்குறேன். பாய். டேய், தப்பு பண்ணிட்டியே ஜீவா. ஒரு நல்ல சான்ஸ இப்படி மிஸ் பண்ணிட்டியே. இப்ப எதுக்கு மாமா இந்த ஃபீலிங்? அது நான் பிரியமா பேசின உடனே மயில அமைதியா கேட்டுக்கிட்டால, நான் அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நான் அவளுக்காக வாங்கி வச்சிருக்கேன்ல அந்த தங்க கொலுசு, அது அப்பவே அவளுக்கு கிஃப்ட் பண்ணிருக்கணும்டா. அவ கோவம் எல்லாம் கரைஞ்சு போய் அவ இன்னும் அப்படியே என் மனசுக்கு நெருக்கமா வந்திருப்பா. பெட்டர் லேட் தென் நெவர். அப்ப குடுக்கலன்னா என்ன, இப்ப குடுத்துட்டா போச்சு. என்னமா? ஏய், ஏன்டா இழுக்கிற? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவசரப்பட்டா காரியமே கெட்டுரும். திரும்பவும் நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுமாமா? என்னடா சொல்ற? கிஃப்ட் குடுக்கறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. அதை செஞ்சா மயில சந்தோஷம் தான்டா படுவா. இங்க பாரு, நீ என்ன தடுக்காத. நான் எப்படி போய் அந்த கிஃப்ட குடுக்கறேன்னு பாரு. ஐயோ மாமா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க மாமா. ஏன்டா? அக்கா சந்தோஷப்பட்டா பரவாயில்ல, வேற மாதிரி ரியாக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. வேற மாதிரியா? உங்களுக்கு அடிபட்டு இருக்குன்னு தான் அக்கா ஆறுதலா பேசிட்டு போறாங்க. அதே சாக்கா வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது கிஃப்ட் நீட்டினீங்கன்னா அக்காவுக்கு இன்னும் டென்ஷன் தான் ஏறும். கொஞ்சம் இடம் கொடுத்தா இந்த மாதிரி தலைக்கு மேல ஏறி நின்னு ஆடுவாங்கன்னு கோவப்பட மாட்டாங்க. மயிலு கோவப்படுவான் நான் சொல்ற. பொண்ணுங்களை பத்தி என்னை விட உங்களுக்கு தான் அதிகமா தெரியும் மாமா. அவங்க எந்த நேரத்துல எப்படி பேசுவாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது. நீங்க நினைச்ச மாதிரி அக்கா சந்தோஷப்பட்டா நல்லது. அக்கா நெகட்டிவா ரியாக்ட் பண்ணிட்டா அது உங்களுக்கு தானே நஷ்டம். ஆமாண்டா. எல்லாம் கூடி வர நேரத்துல நீங்களே இப்படி அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாதீங்க மாமா. அக்கா அமைதியா தான் போயிருக்காங்களே தவிர பாய திறந்து எதுவுமே சொல்லல. ஆமா. கன்ஃபார்மா எதுவுமே தெரியாம காரியத்துல இறங்காதீங்க மாமா. அக்காவே கிரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தங்க கொலுசோ தங்க வளையலோ எதா வேணாலும் நீங்க கொடுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிடா. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்னோட அவசரத்தினால நானே என் காதலுக்கு குழி தோண்டிட கூடாது. கரெக்டா? நல்ல நேரத்துல நீ என்ன வந்து தடுத்த. ரொம்ப தேங்க்ஸ்ரா. சரி, நீ போய் பிளேட் எடுத்து வா, நாம 2 பேரும் சாப்பிடலாம். சரி மாமா. என்னடா, போய் பிளேட் எடுத்து வா. சரி. கஸ்தூரி, நீ கோயிலுக்கு மார்க்கெட்டுன்னு ஏதாவது வெளியே போறியா? கோயிலுக்கு போக மாட்டேங்க, மார்க்கெட்டு தான் போலான்னு இருக்கேன். ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது வாங்கி வைக்கணுமா? சரி சரி, மார்க்கெட் போறதெல்லாம் நாளைக்கு போ. நான் ஒரு முக்கியமான ஆளை வீட்டுக்கு கூப்பிட்டு வர போறேன். அவங்க வரும்போது நீ வீட்டுல இருந்தா தான் நல்லா இருக்கும். ஏங்க, முக்கியமான ஆளுன்னு மொட்டையா சொன்னா எப்படிங்க? யார கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லுங்க. போன்லயே எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? அதான் நேர்ல கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டான்ல, நீ நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்க. ஆனா ஒண்ணு, நான் கூப்பிட்டு வர போறது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. நம்ம குடும்பத்துல ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர போறவங்க, குடும்பத்துல சந்தோஷத்தையும் வெளிச்சத்தையும் கொண்டு வர போறவங்க.
அத மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏங்க இவ்ளோ சொன்னவர் நீங்க அது யாருன்னு சொல்லலாம்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவங்கள பிக்கப் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு தானே வரேன். அப்போ உனக்கே தெரிஞ்சிடும் அவங்க யாருன்னு. சரி, நான் வச்சட்டா? இவர் யாரு முக்கியமான ஆளுன்னு சொல்றாரு? கண்டிப்பா வெற்றியாதான் இருக்கும். இந்த வீட்டோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே அவன் தானே. அத வெளிப்படையா சொல்லாம எதுக்காக சுத்தி வளைக்கணும்? புதிர் போட்டு நான் கண்டுபிடிக்கிறேனா இல்லையான்னு டெஸ்ட் பண்றாரு போல இருக்க. எப்படியோ வெற்றி வீட்டுக்கு வர போறான். எனக்கு அந்த சந்தோஷம் போதும். கடவுளே, என் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சுட்டேன். வா மகா, வா வா போலாம். ஏமா அங்கேயே நிக்கிற? உள்ள வா போலாம். யார் வீடுப்பா? ஏன் வீடுமா? சி, உன் வீடுமா? அட, நம்ம வீடுமா. அது யாரோ தெரியாதவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி தயக்கத்தோடு நிக்காத. இது உன் சொந்த வீடு மாதிரி உரிமையோட வா. வா போலாம். வண்டி சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. வெற்றியை உள்ள கூட்டிட்டு வராம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரே குழப்பமா இருக்கு. யார் இந்த பொண்ணு? சுசீலாவோட கடைசி பொண்ணு கிடைச்சிட்டு தான் பரமன் சார் சொன்னாரே, அவதானா இவ? இவளை என் வீட்டுக்கே கூட்டிட்டு வர அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? சரிங்க சார், நீ வாமா. கஸ்தூரி, கஸ்தூரி, என்னங்க நாங்க வந்ததை கூட கவனிக்காம என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்பவே கோவத்தை காமிச்சிட்டா நம்ம வாழ்க்கைக்கு தான் ஆபத்தாயிடும். இப்பவே ஆவேசப்படாம அடக்கி வாசிக்கிறதா நல்லது. கஸ்தூரி, உங்ககிட்ட தானே கேக்குறேன். ஏன் எதுவும் பேசாம தலை குனிஞ்சு நிக்கிற? ஒண்ணு இல்லைங்க, வெற்றி தான் வந்துட்டான்னு நினைச்சேன். அவன் வரலன்னதும் ஒரே குழப்பமாயிடுச்சு. நீ தான் இப்ப என்ன குழப்பற? சம்பந்தம் எல்லாம் வெற்றியோட பேச்சு எதுக்கு இப்ப எடுக்கிற? நீங்க தானே வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. நமக்கு முக்கியமான ஆளுனா அது நம்ம பையன் மட்டும் தானே. நீ வாமா. நான் ஒண்ணு சொன்னா நீ பாட்டுக்கு மனசுல ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிற. வெற்றியை தான் கூட்டு வரேன்னா நேரடியா அவனையே கூட்டு வரேன்னு சொல்லியிருக்க போறேன். சரி, அதை விடுங்க. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, இந்த பொண்ணு யாருங்க? இந்த பொண்ணு யாரு நீயே சொல்லலாம் பாப்போம். முன்ன பின்ன தெரியாத பொண்ணை கூட்டிட்டு வந்து யாருன்னு கேட்டா எப்படிங்க சொல்ல முடியும்? சரி, அதை விடு. இவ எப்படி இருக்கா அதை சொல்லு. மங்களகரமா பாக்குறதுக்கு லட்சணமா மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கா. அதான் இவ பேரு. ஏங்க, பேரை சொன்னா போதுமா? யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? புள்ளைய பிரிஞ்சு நீ தவிக்கிறல்ல, அந்த வேதனைய போக்க வந்த மகராசின்னு வச்சுக்க. என் ஆசைக்காக ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்த, ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு நீ வருத்தப்பட்டிருப்பல்ல, அந்த ஆசையை நிறைவேற்ற சாமி அனுப்பிச்சு வச்ச தேவதன் கூட நினைச்சுக்க. சுசீலாவோட கடைசி பொண்ணுன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இவளுக்கு எதுக்கு இந்த பில்டப் எல்லாம்? கஸ்தூரி, ரொம்ப டீப்பா யோசிக்கிறத பார்த்தா இவ யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவ போல இருக்க. புதிருக்கு பதில் தேடுற பொறுமையெல்லாம் எனக்கு இல்லைங்க. இவ யாருன்னு நீங்களே சொல்லிடுங்க. இவ சுசீலாவோட கடைசி பொண்ணு மகா. இப்ப நான் கோவப்படுறதா இல்ல சகஜமா ஏத்துக்கிட்ட மாதிரி நடிக்கிறதா? அப்படி நடிச்சாலும் சந்தேகம் வந்துடும், கோவப்பட்டாலும் பிரச்சனை ஆயிடும். இப்ப என்னதான் பண்றது? கஸ்தூரி, கஸ்தூரி, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? அடிக்கடி ஏதோ ஒரு யோசனைக்கு போயிடுற. என் பொண்ணு நான் நம்ம வீட்டுக்கு கெஸ்டா கூட்டு வந்திருக்கேன், வான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம நிக்கிற. நம்ம பையனுக்கு பதிலா
இவளை கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலங்க. திடீர்னு விஷயத்த சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அதான் கொஞ்சம் தடுமாறி நின்னுட்டேன். வாமா, வந்து உட்காரு. மடி, நான் இவ யாருன்னு உனக்கு சொல்லல. இவதான் உன்னோட சித்தி கஸ்தூரி. முத பொண்டாட்டியை துரத்திட்டு புது வாழ்க்கை தேடிக்கிட்டேன்னு சொன்னாரே, அது இவங்க தானா? இந்த அம்மா கிட்டயும் ஒரு ஆக்டிங்க போட்டு வைப்போம், ஆள் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திட்டத்தை மாத்திக்குவோம். நீ என்ன அவ்வளவு மாதிரி யோசிக்கிற? இவங்கள என்னால சித்தியால ஏத்துக்க முடியாதுப்பா. இவங்க எனக்கு இன்னொரு அம்மாப்பா. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எந்திரி எந்திரி. நல்லா இருமா, நல்லா இரு. நான் வெளிப்படையாவே சொல்றேம்மா, மூத்த தாரத்து பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காருன்னு எனக்கு முதல்ல சங்கடமா தான் இருந்துச்சு. அம்மான்னு ஒரு வார்த்தை சொல்லி என் காலில் விழுந்த பாரு, அப்பவே என் மனசுல இருந்த சங்கடம், கோவம் எல்லாமே கரைஞ்சு போச்சுமா. உன் திட்டம் என்னன்னு எனக்கு தெரியுயா. இவ மூலமா ஒவ்வொருத்தரா உள்ள கொண்டு வந்து 2 குடும்பத்தையும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? இவளை வச்சு நான் அந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சு இந்த ஊரை விட்டு ஓட வைக்கிறானா இல்லையான்னு பாரு. நின்னுட்டே இருக்கே, வந்து உட்காரு வா. வீட்ல அம்மா அக்காலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. ஏங்க உங்க கடைசி பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வந்தீங்க? மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? அம்மா இன்னும் அப்பா மேல கோவமா தான் இருக்காங்கம்மா. நான் அப்பாவை ஏத்துக்கிட்டது, அப்பா கூட பேசிட்டு இருக்கிறது, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நேரம் அமையறப்போ நானே அவங்களை சமாதானம் செஞ்சு அப்பாவை ஏத்துக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அதை செஞ்சிடுமா. பாவம் இந்த மனுஷன் கொஞ்ச நாளாவே உங்களை தேடி ரொம்ப அலைஞ்சிட்டாரு. ஆரம்பத்துல எனக்கு எரிச்சலும் கோவம் தான் வந்துச்சு. ஆனா இவர் அலையறத பார்த்து என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவர் ஆசைப்பட்டது நடந்தா போதும்னு நானே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பாவோட ஆசைய கண்டிப்பா நான் கூடிய சீக்கிரமே நிறைவேற்றி வைப்பேம்மா. ரொம்ப சந்தோஷமா. இந்தா போட்டுக்கோ. ஐயோ, எதுக்குமா இதெல்லாம்? வேண்டாமா. பரவாயில்ல, நீ போட்டுக்கோ. எனக்கு உன் வயசுல ஒரு பொண்ணு இருந்தா நானா இதெல்லாம் போட்டுக்க போறேன்? அவளுக்கு போட்டுதானே அழகு பாப்பேன். அது மாதிரி தான் இதுவும். சங்கடப்படாம போட்டுக்கோ. அப்பா, நீங்களாவது அம்மா கிட்ட சொல்லுங்களேன். அம்மா தானம்மா கொடுக்குறா, போட்டுக்கம்மா, கூச்சப்படாத. அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னம்மா நீ அம்மாக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? இதே மாதிரி உனக்காக நான் நிறைய செய்யணும். நிச்சயமா செய்வேன். சரி, நீ அப்பா கூட பேசிட்டு நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நானே பயங்கரமா நடிக்கிறவ, இந்த அம்மா எனக்கு மேல நடிக்குது. இந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கலங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனாலும் பிடிச்ச மாதிரி காட்டிக்கிறாங்க. மாடி, ஏமா அமைதியா இருக்க? இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அப்புறம் என்ன, சும்மா சுத்தி பாருமா. நான் இப்ப வந்துடுறேன். கஸ்தூரி, நீ நிச்சயமா இதை எதிர்பார்த்திருக்க மாட்ட. உனக்கு இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தெரியாமே இதை என்னால மேனேஜ் பண்ணியிருக்க முடியும். ஆனா என் மனசு கேட்கல. இந்த விஷயத்தில் நான் உங்ககிட்ட வெளிப்படையா இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு.
அதனால தான் மகாவை இங்க கூட்டு வந்தேன். கஸ்தூரி, உனக்கு என் மேல எந்த வருத்தமும் இல்லைல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இருந்திருந்தா நான் உங்களை சும்மா விட்டுருப்பேனா? கத்தி ஊரை கூட்டியிருக்க மாட்டேன். நான் அதை எதிர்பார்த்து தான் வந்தேன் கஸ்தூரி. மகாவை பார்த்ததும் கோவப்பட்டு கத்திருவியோன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு ஈஸியா அவளை ஏத்துக்குவே நான் நினைக்கவே இல்லை. இதுதான் உங்க சந்தோஷம்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப அதை ஏத்துக்கிறதானே நியாயமா இருக்கும்லங்க? சந்தோஷம் கஸ்தூரி, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா ஜூஸ் எடுத்துட்டு வா. யோ, ஏன் விரல வச்சு என் கண்ணை குத்து பாக்குறியா? உன் பொண்ணை வச்சு உன் மூத்ததாரத்து குடும்பத்தை விரட்டி ஒட்டிக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏய், நீ நிஜமாவா சொல்ற? உன்னை தான் பொண்ணு நான் குருமூர்த்தி அவரோட 2வது பொண்டாட்டிக்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு. ஆமாங்கா, அந்த அம்மா கொஞ்சம் கூட கொந்தளிக்கலையா? கோவமும் ஆத்திரமும் பொங்கி வந்துச்சு. ஆனா எதையுமே காட்டிக்காம அப்படியே அடக்கிட்டாங்க. கோவத்தை ஓப்பனா கொட்டுறவங்கள கண்ணை மூடிட்டு நம்பிடலாம். ஆனா உள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடிக்கிறவங்க தான் ரொம்ப டேஞ்சர். அந்த அம்மாவும் டேஞ்சரான ஆளுன்னு பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு. ஆனா இது எதையுமே காட்டிக்காம என்ன சகஜமா ரிசீவ் பண்ற மாதிரி நடிச்சாங்க. நானும் அம்மானு அவங்க கால்ல விட, அவங்க எனக்கு வளையல் போட்டு விட ஒரே சென்டிமெண்ட் சீனாவே போச்சுக்கா. நான் தான் அவர் பொண்ணுன்னு அவர் தீர்மானமா நம்புறாரு. எனக்காக என்ன வேணா செய்யலான்னு அவர் துடிக்கிறாரு. அந்த பலவீனத்தை நம்ம முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கணும். அவரோட 2 குடும்பத்தை பத்தியும் நம்ம A to Z தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதுக்கேத்த மாதிரி நம்ம விளையாட முடியும். அவரை பத்தி விசாரிக்க சொன்னனே, விசாரிச்சீங்களா? 2வது பொண்டாட்டி கஸ்தூரியை நீ பாத்துட்டு வந்துட்ட. அவங்களுக்கு வெற்றின்னு ஒரு பையன் இருக்கானா? அவன் அம்மா அப்பா கிட்ட கோச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டான் போல இருக்கு. ஆமா, அவரோட முத குடும்பத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல மகா, நானும் சுத்தி சுத்தி எல்லா சைட்லயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். அந்த குடும்பத்தை பத்தின எந்த விவரமும் எனக்கு கிடைக்கல. இவ்வளவு நாளா தேடியும் அந்த இன்ஸ்பெக்டருக்கே கிடைக்கலன்னு தானே உன்ன பொண்ணு நம்பிக்கிட்டு இருக்காரு. போலீஸ்க்கே ஒன்னும் கிடைக்கலன்றப்போ எனக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்? நாம அப்படி விட்டுற முடியாதுக்கா. அக்கா சொன்ன மாதிரி அந்த ஆள் இந்த விஷயத்துல ரொம்ப வேகமா இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா என்ன அவர் குடும்பத்துக்குள்ள இழுக்க பாக்குறாரு. முதல்ல பொண்ணுன்னு கொண்டாடினவரு இப்ப அவர் தான் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. அடுத்த கட்டமா என் பொண்டாட்டிய பாக்கணும், மத்த பொண்ணுங்களை பாக்கணும்னு தான் ஆரம்பிப்பாரு. அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம நான் எத்தனை நாளைக்கு தான் சமாளிக்கிறது? அவர் கடைசி பொண்ணுனா, மூத்த பொண்ணு பேரு சந்தியா, 2வது பொண்ணு பேரு அனு. இப்போதைக்கு இது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த முத பொண்டாட்டி என்ன பண்ணுது, எதுவுமே எனக்கு தெரியாது. நாளைக்கு அவரை யார பத்தியாவது விசாரிச்சா நான் பேந்தன்னு முழிக்க கூடாது. இதுல எனக்கு இன்னொரு சிக்கலும் இருக்கு. அந்த குடும்பத்தை பத்தி மயிலுக்கு மட்டும்தான் தெரியும்னு குருமூர்த்தி சொல்லிருக்காரு. அவங்கள பத்தி அவர்கிட்ட என்னெல்லாம் சொல்லிருக்கான்னு தெரியல. அவ சொன்னதுக்கு எதிர்மாறா நான் எதையாவது சொல்லிட்டா கண்டிப்பா மாட்டிப்பேன். சந்தியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவ சொல்லிருந்தான்னு வச்சுப்போம். நான் கல்யாணம் ஆகலன்னு மாத்தி சொல்லிட்டா அதோட ஏன் கதை முடிஞ்சிரும். அதனாலதான் அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் நான் அடிச்சுக்கிறேன். அவங்கள பத்தி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சாதான் குருமூர்த்தியை சமாளிக்க முடியும். புரியுது மகா. நானும் கவிதாவை இன்னொரு ரவுண்ட் அடிச்சு விசாரிச்சு பாக்குறோம். ஏன் மகா, அந்த மயிலுக்கு தான் அந்த குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரியும்னு சொன்னல, அவகிட்டயே போட்டு வாங்கிட வேண்டியதானே? தெரிஞ்சவ பக்கத்திலே இருக்கும்போது எதுக்கு ஊரெல்லாம் அலையணும்? நீ குடுக்கற ஐடியால கொஞ்சமாச்சும் லாஜிக் இருக்காக்கா? நான் இன்ஸ்பெக்டர் பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன், அதை நிரூபிக்கணும்னு தான் அவ துடிச்சிட்டு இருக்கா. அவகிட்ட போய் என் குடும்பத்தை பத்தி சொல்லுன்னு கேட்க முடியுமா? கேட்டாலும் அவ எப்படி சொல்லுவா? கேட்க வேணாம். அவ சொல்லலன்னா தாலி மாற்ற எடுத்து விட்டுருவான்னு மிரட்டுவோம். அதுக்கு பயந்து அவ சொல்லிதானே ஆகணும். இல்லக்கா, அவசரப்பட்டு நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அதுல நிறைய குழப்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை பத்தி என்கிட்ட சொல்றதை விட குருமூர்த்திகிட்டே மயில் சொல்லிருக்கலாமே. அவர் அவங்கள போய் பார்த்துட்டாலே நான் வேஷம் போடுறேன்னு தெரிஞ்சிருமே. என்ன மாட்டி விடுறதுக்கு மயிலுக்கு இருக்கிற ஈஸியான வழி இதுதான். ஆனா என்ன போட்டு கொடுக்க துடிக்கிற மயில இது என்ன செய்யாம இருக்கா? அந்த குடும்பத்தை காட்டி கொடுக்கறதுல அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அவ அமைதியா இருக்கா. முதல்ல அதுக்கான காரணத்தை நாம கண்டுபிடிக்கணும். அந்த குடும்பத்தை பத்தி அவளே நம்ம கிட்ட சொல்ற மாதிரியான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அது நடக்கிற வரைக்கும் இப்போதைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிமே நீ பரம அக்கா இல்ல சந்தியா அக்கா, நீ கவிதா அக்கா இல்ல அனு அக்கா. ஏய், என்னடி சொல்ற? அந்த ஆளு கடைசி பொண்ணை பாத்துட்டதுனால மத்த பொண்ணுங்களையும் பாக்கணும்னு தான் துடிப்பாரு.
முடிஞ்ச வரைக்கும் நான் அவரை சமாளிக்க பாக்குறேன். அதையும் மீறி மத்த பொண்ணுங்களை காட்டியே ஆகணுங்கிற சூழ்நிலை வரப்போ நீ சந்தியாவாவும் கவிதாக்கா அனுவாவும் நடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நீங்க 2 பேரும் தயாரா இருந்துக்கோங்க. இப்போல இருந்தே சந்தியா அண்ணனு கூப்பிட்டு பழகிக்கோங்க. அப்பதான் அந்த கேரக்டரை வாழ்றதுக்கும் வசதியா இருக்கும். என்ன மகா இது, நீ மட்டும் நடிச்சா போதுன்னு பார்த்தா எங்களையும் இதுல கோத்து விடுற. நடிக்கிறதும் வேஷம் போடுறதும் நமக்கு என்ன புதுசா? போற ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம வேற வேற கதை சொல்லலையா, வேற வேற கேரக்டர் வாழலையா? அந்த மாதிரி தான்க்கா இதுவும். மத்த ஊர்லலாம் சாதாரண ஜனங்களை தான் முட்டாளாக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நம்ம நடிச்சு ஏமாத்து போறது ஒரு போலீஸ. தப்பா ஒரு அடி எடுத்து வச்சாலும் ஆயுசுக்கு தப்பிக்க முடியாத அளவுக்கு மாட்டிப்போம். அதனாலதான் இந்த விளையாட்டே வேணாம். நாம ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் கேட்கவே மாட்ற. நான் திரும்பவும் சொல்றேன், ஏன் சுயநலத்துக்காக உங்களை நான் யூஸ் பண்றதா நினைச்சா நீங்க தாராளமா கிளம்பி போலாம். நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும்னு நான் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. நீங்களும் கூட இருந்தா எனக்கு பலமா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. இதால கிடைக்கிற ஆதாயத்தை நம்ம 3 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த கேமை பாதியில விட்டுட்டு போற ஐடியா எனக்கு இல்லை. முழுசா ஆடி ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட ஒரே நோக்கம். ஏன்னா இது ஏன் கேம், மகாவோட கேம்.